நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட சித்ரா மேடம் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். புகை நமக்கு பகை. அது எந்த புகையா இருந்தாலும் அது பகைதான். வாகனம் விடுற புகையா இருக்கலாம், நெருப்பிலிருந்து வர்ற புகையா இருக்கலாம். விவசாய கழிவுகளை நம் ஆட்கள் எரிக்கிறதில்ல. வட மாநிலத்தில் இன்னும் எரிக்கும் பழக்கம் இருக்கான். அந்த புகையா இருந்தாலும் சரி. இதை விட நம்ம ஆண் மக்கள் இருக்காங்களே, அவங்க வாயில வச்சு புகை விடுறாங்களே, சிகரெட், பீடி, சுருட்டு, இந்த புகையா இருந்தாலும் சரி. புகை உடலுக்கு பகைதான். உலகம் முழுக்க புகை பிடிக்கும் பழக்கம் பெரும் பிரச்சனையா தான் இருக்கு. நம்ம நாட்டில் ஆண்கள் புகை பிடிக்கிறத பார்க்குறோம், பெண்கள் இல்லை. ஆனால் வெளிநாடுகளில் பெண்களும் சேர்ந்து ஆண்களைப் போல புகை பிடிக்கிறாங்க. வேலை பளு, டென்ஷன், பிரச்சனைகள், பொழுது போகல, போர் அடிக்குதுன்னு புகை பிடிக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் புகை பிடிப்பது தவறுதான். புகை பிடிக்கிறவருக்கு மட்டுமல்ல, கூட இருப்பவருக்கும் அவர் இருக்கும் சூழலுக்கும் பெரும் பிரச்சனை தான், சிரமம்தான். காலையில் கண் முழிச்சதிலிருந்து இரவு படுக்கும் வரை சிகரெட் பிடிப்பவர்கள் இருக்கிறாங்க, செயின் ஸ்மோக்கர்ஸ். சித்ரா மேடம், உங்களுக்கு தெரியும், சிகரெட்ல இருக்கிறது புகையிலை, புகையிலையில் இருப்பது நிக்கோட்டின் என்ற மூலப்பொருள். இந்த நிக்கோட்டின் தான் மூளையை வசப்படுத்தி ஒரு போலியான திருப்தியையும் சுறுசுறுப்பையும் ஏற்படுத்தும். இதனால மறுபடியும் சிகரெட் பிடிக்க தூண்டி புகை பிடிப்பவர்களை அடிமையாக்கிவிடும். ஒரு சிகரெட்ல நச்சு வாயுக்கள், வேதியியல் மூலக்கூறுகள், வடிகட்ட முடியாத நுண் மூலப்பொருள்கள்னு ஏறக்குறைய 7000 நச்சு ரசாயனங்கள் இருக்குதான். இதுல கார்சினோஜன் என்ற புற்றுநோயை உருவாக்கும் ரசாயனங்களின் எண்ணிக்கை மட்டுமே 70 என்கிறது அமெரிக்க நுரையீரல் சங்கம். எவ்வளவு பாதிப்புகள் இந்த சிகரெட்னால! வாய், உதடு, தொண்டை, உணவு குழாய், கல்லீரல், வயிறு, கணையம், சிறுநீரகம்னு உச்சந்தலையில் ஆரம்பிச்சு உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து உடல் உறுப்புகளையும் புகைப்பழக்கம் பதம் பார்த்துரும். எதிர்காலத்தில் இரத்த குழாய்களில் பாதிப்பு, மாரடைப்பு, பக்கவாதம், இப்படி பல உபாதைகளும் வரும். இதற்கு இந்த சிகரெட் பழக்கம்தான் காரணம். புகை எப்பவும் நமக்கு பகைதான். வாயில வச்சு ஒவ்வொரு முறை புகை விடும் போதும் நம்ம உயிர் போயிட்டு இருக்குதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். புகை மட்டுமா பிடிக்கிறாங்க? புகையுடன் மது அருந்துதல், டீ குடித்தல், சாப்பிடுதல், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி செய்தல், செய்தித்தாள் படிக்கிறது, மலம், சிறுநீர் கழிப்பது, இதெல்லாம் கூடுதலான பாதிப்பை உண்டாக்கும். உதாரணமா, டீ குடிக்கும்போது ஒருவர் பீடி குடிச்சா அந்த புகையானது டீயுடன் சேர்ந்து புகை நீர்ம கூழ்மமாகிறது. இந்த கூழ்ம கலவையில் உள்ள நிக்கோட்டின் வாய் முதல் மலவாய் வரை தங்கு தடையில்லாம ரத்தத்தில் உட்கிரகிக்கப்பட்டு வெளிப்புற மூக்கோசாவை பாதிக்குது. இதனால பல்வேறுபட்ட அழற்சி, அல்சர், புற்றுநோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. சித்ரா மேடம், ஒருத்தர் நடக்கும்போது, படுத்திருக்கும் போது புகை பிடிப்பாரே ஆனால் புகை நுரையீரலின் முழு கொள்ளளவிலும் சென்றடைந்து சின்ன சின்ன காற்றறையிலும் நுழைந்து நச்சுக்களை படிய செய்யும் வாய்ப்பு இருக்கு. எனவே நடந்து கொண்டோ, படுத்துக்கொண்டோ, ஓடிக்கொண்டோ புகைப்பிடிப்பதை கட்டாயம் தவிர்க்கணும். அப்போ ஆற அமர உட்காந்து புகை பிடிக்கலாமான்னு கேள்வி கேட்டுடாதீங்க. எப்பவும் புகை பிடிக்கவே கூடாது. மற்ற புகைகளை விட சிகரெட் புகை மனித இனத்துக்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடியது. முன்னாலெல்லாம் கரும்பு சோகைகள் உள்ளிட்ட கழிவுகளை தீ வச்சு கொளுத்தும் பழக்கம் இருந்தது. இப்போ அந்த பழக்கம் நம்ம மாநிலத்தில் இல்ல. டெல்லி, ஹரியானா மாநிலங்கள்ல இருக்குங்கிறாங்க. விட்டுடணும், அறவே விட்டுடணும். வேண்டாம்னா வேண்டாம் தான். நாட்டுக்கு, நமக்கு, நமது சூழலுக்கு நல்லதுன்னா எதையும் விட்டுட வேண்டியதுதானே? சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.